மிதுனம் ராசி. மிதுனம் ராசி என்றாலே அது ஒரு காத்தோட ஒரு ராசி, காற்றின் ராசி என்று அனைவராலும் அழைக்கப்படும். காற்று எப்படி எங்கு பரவி நிற்குமோ அப்படித்தாங்க அவங்களுடைய அன்பும் அறிவும் எல்லாரையுமே அரவணைத்துக் கொள்ளும். காற்று எப்படி எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, பாசம் அனைவரையும் சந்தோஷமாக வைப்பது என அனைத்து செயல்களிலும் நீங்கள் ஈடுபடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாகவே நீங்க எப்போதும் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா அந்த காத்தையே சிறைப்பிடித்து மூச்சு திணற செய்தது தான் உங்களுடைய கடந்த காலத்தின் ஒரு சோகமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களை மூச்சு திணற வைத்திருப்பாங்க. ஆனா அது ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று உங்களுக்கு சில நபர்களுக்கு தெரிந்திருக்கும், இன்னும் சில நபர்களுக்கு தெரியாமலே தாங்க இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தேடி கொடுத்திருக்கும். ஒரு பறவை அழகான கூட்டில் அடைபட்டு அதற்கு தேவையான உணவு கிடைத்தும் ஆனால் அதனுடைய சிறகுகள் விரித்து பறக்க முடியாத நிலைமையில் எப்படி தவிக்குமோ அப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கையும் கடந்த சில ஆண்டுகளாகவே அப்படி இருந்து கொண்டிருக்கு. உணவு உங்களுடைய கண்ணுக்கு முன்னால தான் இருக்கும், ஆனால் உங்களால் போய் சாப்பிட முடியாது. ஏன்னா உங்களுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன கோளாறுகள், மனதில் தேவையில்லாத அச்சங்கள், பயங்கள் எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த உணவை கூட உங்களால் போய் தைரியமாக உண்ண முடியாது. அந்த அளவுக்கு சில வருடங்களுக்கு, சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன் சில மாதங்களுக்கு முன்பு கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள், துரோகங்கள், நம்பிக்கை துரோகமான விஷயங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனாலேயே நீங்க எந்த விதமான விஷயங்கள்லையும் போய் கலந்து கொள்ளாம அமைதியாக இருந்து கொண்டே தான் இருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்க கமாண்ட் வழியாக கூறணும். அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனியின் காலங்கள் ஒரு நீண்ட இருண்ட குகையை போல இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்தது. நீங்க செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? எல்லாரும் நம்மை போலவே நல்லவங்களாக இருப்பாங்க என்று அனைவரையும் நீங்கள் மனதார நம்பியதுதான். அதுதான் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய தவறாக இதுவரைக்கும் அனைவராலுமே பார்க்கப்பட்டது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மற்றவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வாங்க. ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் நம்மளிடம் எதற்காக பழகுகின்றார்கள் என்று ஆரம்பத்தில் நீங்களும் தெரியாமல் பழகி கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் போக போகத்தான் அதனுடைய உண்மை என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. தெரிந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு மனிதர்கள் உங்களையே அவங்க நடுரோட்டில் விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்யும் போது அதை உங்களுடைய கண் முன்னாலேயே சிதைத்திருப்பாங்க. உங்களை ஒரு தகுதியற்றவங்களாக சித்தரிச்சிருப்பாங்க. பொது இடங்களில் உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் நீங்கள் தலை குனிந்து நின்ற தருணங்கள் உங்களுடைய இதயத்தில் ஆறாத ஒரு வடுக்குகளாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதை உங்களால் வெளியவும் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து அவர்களுக்கு முன்னாடி நான் நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்த நாட்கள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இவனால் எதையும் சாதிக்க முடியாது என்று மற்றவங்க ஏளனமாக பேசிய அந்த சொற்கள் இன்றும் உங்களுடைய காதுகளில் ரணமாய் ஒலித்து கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளும் ஏமாற்றங்களும் இருந்திருக்கும். நீங்கள் எத்தனையோ முறைகள் விழுந்து எழுந்தவங்க. ஒரு தொழிலை தொடங்கினாலும் அல்லது ஒரு உறவை உருவாக்கினாலும் அதில் உங்களை 100% உழைப்பை கொடுத்திருப்பீங்க. ஆனா இறுதி நேரத்துல அந்த ஒரு வெற்றி உங்களை கையை விட்டு நழுவி போயிருக்கும். கையில் எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கதையாக பல வாய்ப்புகள் உங்களுக்கு பின்னால் வந்தவர்களிடம் தஞ்சம் அடைந்திருக்கணும். இதற்கெல்லாம் மேலாக நீங்கள் யாருக்காக அழுது காரியங்களை செய்தீர்களோ அவர்களே உங்களுடைய கண்ணீரை நாடகம் என்று சொன்ன போது உங்களுடைய உலகம் ஒரு நிமிடம் அப்படியே தத்தளித்து ஒரு நிமிடம் அப்படியே உயிர் போன மாதிரி நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நம்பிக்கை துரோகம் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்டனையாகவே மாறி போனது. உங்களுடைய மனதுக்குள் 1000 ரகசியங்கள், 1000 கவலைகள் இருந்தும் வெளியே சிரித்த முகத்தோடு நீங்க சுற்றியது தான் நீங்கள் பட்ட மிகப்பெரிய ஒரு மனவேதனையாக இருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இந்த ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு நாளாகத்தாங்க அமையும். உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் செவ்வாய் கிரகத்துடன் சேர்ந்து சஞ்சரிப்பது உங்களுக்குள்ள ஒரு அலைச்சலை தந்தாலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவும் மாறிவிடும். எந்த அளவுக்கு அலைச்சல்கள் உங்களுக்குள்ள இருக்கோ அதே அளவுக்கு வெற்றிகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அது அனைத்தையும் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நடக்க வேண்டும் என்று அனைத்தையுமே நீங்க தெரிந்து அதன்படியும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க.
இந்த ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள மகிழ்ச்சியும் இந்த ஒரு நாளில் ஏற்படத்தான் செய்யும். உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எதிலும் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் உங்களால் முழுமையான சுதந்திரத்துடன் முதலீடுகளை நீங்கள் செய்ய இயலாது. அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. கோபப்பட்டோ அவசரப்பட்டோ ஏதேனும் நீங்கள் செலவுகளை செய்தீர்கள் என்றால் அது தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் உங்களுக்கு பிற்காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நிதி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்று வீண் குற்றச்சாட்டிற்கு நீங்கள் ஆளாகலாம். எனவே முடிந்த அளவுக்கு எந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் தள்ளி இருக்கணுமோ அந்த இடங்களில் தள்ளி இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. கவனத்துடன் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையாண்டு பழகுங்கள். முக்கியமாக நண்பர்கள் வெளியெங்காவது ஒரு இடங்களுக்கு போறீங்க அப்படின்னா அந்த ஒரு இடங்களில் மிகவும் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த பிரச்சனைகள் வேண்டுமானாலும் ஏற்படலாம். நீங்கள் பிரச்சனையில் ஈடுபடாமல் இருந்தாலும் கூட இருந்த ஒரு காரணத்திற்காக உங்கள் மீதும் ஒரு தவறானது நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீரென சச்சரவுகள் உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பிக்கும். ஆனால் அது திடீர்னு ஏற்பட்டு தானாகவே நீங்கவும் செய்யும். இதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு நன்மையை தேடி கொடுக்கும். பணம் வரத்து அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்கும். மனதில் தைரியமானது கூடும். வழக்கு விவாகரங்களில் சாதகமான பலன்களானது உங்களை தேடி வரும். பெண்களுக்கு முன் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளின் ஆதரவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வராமல் உங்களை நிச்சயமாக அணுகவும் ஆரம்பிக்கும். ஆனால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சியானது உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்பதை புரிந்து கொள்வீங்க. புதுவிதமான சூட்சமங்களை நீங்க புரிந்து கொண்டு அதன்படியும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்துல எதிர்ப்புகளை நீங்க வெற்றியாக மாற்றிக்கொள்வீங்க. வாழ்க்கையை எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொண்டும் நடப்பீங்க. சமூக பணிகளில் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்குள்ள கிடைக்கும். அரசால் அனுகூலங்கள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். வியாபாரத்துல சாதகமான ஒரு சூழல்கள் கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரம் உங்களுக்கு லாபகரமான ஒரு நேரமாகவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இப்படிப்பட்ட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக மாறும். இதை செய்தாலும் நீங்கள் யோசித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடியுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்களை தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு பதிலை கூறுகிறேன். நன்றி. பணிகளில் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்குள்ள கிடைக்கும். அரசால் அனுகூலங்கள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். வியாபாரத்துல சாதகமான ஒரு சூழல்கள் கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரம் உங்களுக்கு லாபகரமான ஒரு நேரமாகவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இப்படிப்பட்ட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக மாறும். இதை செய்தாலும் நீங்கள் யோசித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடியுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில்